நிறைய ஒரு பிளானிங்கோட நீங்கள் இறங்குனீங்கன்னா நிச்சயம் இந்த 2026இல் உங்களுடைய லெவலை நீங்கள் ஒரு படி மேலே எடுத்து வைக்க போகிறீங்க. கண்டிப்பாக நீங்கள் பல ஆண்டுகள் கழித்து நீங்கள் இந்த 2026 நினச்சி பார்ப்பீங்க. ஏன்னா இந்த வருஷத்தில் தான் நான் என் லைஃப்பில் பெரிய லெவலுக்கு செட்டில் ஆனேன், பெரிய காசு பணம் பார்த்தேன் அப்படின்னே நீங்கள் சொல்லுவீங்க. இவ்வளோ நாள் உங்கள் கூடவே இருந்து ஒட்டுண்ணி மாதிரி நிறைய பேர் உங்களுடைய ரத்தத்தை குடிச்சிட்டு இருந்திருப்பாங்க. அவங்களுக்கான வாய்ப்புகளை அவங்க பயன்படுத்திக்கிட்டு இருந்திருப்பாங்க. பட் இப்போ இறைவன் அது எல்லாத்தையும் உங்களுக்கு காண்பித்து தருவார். ஒவ்வொரு தேதிக்குமே ஒவ்வொரு ஆதிக்கம் இருக்கு. 3னா குரு, 4னா ராகு, 5னா புதன், 6னா சுக்கிரன், 7னா கேது, 8னா சனி, 9னா செவ்வாய். இந்த மாதிரி நவ கிரகங்களும் எண்களை அடக்கம். அந்த எண்கள் ரீதியாக இந்த 2026 உங்களுக்கு நல்லது பண்ணுமா, கெடுதல் பண்ணுமா? நேர்காணல்களில் கூறப்படும் அனைத்து கருத்துக்களுமே ஜோதிடர்களின் கருத்துக்களே. ஆன்மீக உண்மைகள் நேயர்களுக்கு சதீஷ் ராவின் வணக்கங்கள். இந்த பதிவில் நம்ம வரக்கூடிய 2026ல் உங்கள் ஒவ்வொருவருக்கும் எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்க போகுதுங்கிறத பற்றி விரிவாக பார்க்க போகிறோம். ஆனால் இதில் என்ன ஒரு வித்தியாசமான ஒரு விஷயம்னா, எண் கணித ரீதியாக அதை பார்க்க போகிறோம். இப்போ உங்களுடைய பிறந்த தேதி, அதனுடைய அடிப்படையில் உங்களுடைய பலன்கள் ஒவ்வொருவருக்கும் மாறுபடும். இப்போ யாரெல்லாம் 1, 10, 19, 28 தேதிகளில் பிறந்திருக்காங்களோ அவங்களாம் சூரியனுடைய ஆதிக்கத்தில் இருக்கக்கூடியவங்க. அதே போல் 2, 11, 20, 29 இந்த தேதிகளில் பிறந்திருக்கிறவங்கெல்லாம் சந்திரனுடைய ஆதிக்கத்தில் இருக்கக்கூடியவங்க. இது மாதிரி ஒவ்வொரு தேதிக்குமே ஒவ்வொரு ஆதிக்கம் இருக்குது. 3னா குரு, 4னா ராகு, 5னா புதன், 6னா சுக்கிரன், 7னா கேது, 8னா சனி, 9னா செவ்வாய். இந்த மாதிரி நவ கிரகங்களும் எண்களை அடக்கம். அந்த எண்கள் ரீதியாக இந்த 2026 உங்களுக்கு நல்லது பண்ணுமா, கெடுதல் பண்ணுமா? ஏற்கனவே நிறைய பதிவுகள் நீங்கள் பார்த்து நொந்து போயிருப்பீங்க. ஏகப்பட்டது எனக்கு நல்லது நடக்குதுன்னு சொல்கிறாங்க சார், அதெல்லாம் ஒன்றுமே எனக்கு தெரியல, அவங்க சொல்கிறது தான் பெருசாக இருக்குது, ஆனால் அப்படி ஒன்றும் லைஃப்பில் அனுபவிக்கவே காணோம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த பதிவு உங்களுக்கு உபயோகமாக இருக்கும். இதில் நிறைய விஷயங்கள் துல்லியமாக உங்களுக்கு புரிய வரும். இந்த பதிவின் இறுதியில் உங்களுடைய பெயர் உங்களுடைய பிறந்த தேதிக்கும் கூட்டிய எண்ணிற்கும் பொருந்திருக்கா அப்படிங்கிற தகவல்களையும் நான் சொல்கிறதா இருக்கேன். அது இலவச பொது பலன்களாக நான் ஒவ்வொருவருக்குமே அனுப்புகிறதா இருக்கேன். அதனால் இந்த பகுதியை முழுசாக பாருங்கள். இறுதியில் நான் சொல்லக்கூடிய அந்த இலவச பொது பலன்களுக்கான குறிப்புகளை பார்த்துட்டு உங்களுடைய பிறந்த தேதியும் உங்களுடைய பெயரையும் நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புகிற மாதிரி இருக்கும். இப்போ பகுதிக்குள்ளார போகலாம். சனிக்குரிய 8, 17, 26 இந்த தேதிகளில் பிறந்த உங்களுக்கு இந்த 2026 நன்மையை பண்ணுமா, தீமையை பண்ணுமா? 2026 பொறுத்த வரைக்கும் சூரியனுடைய ஆதிக்கத்தில் இந்த ஆண்டு பிறக்குதுங்க. எதை வச்சு சார் சூரியனுக்கான ஆண்டுங்கிறீங்கன்னா, 2 + 0 + 2 + 6 10ஆம் எண் வரும். 1 + 0. ஸோ இந்த 1ஆம் எண்ணிற்குரிய கிரகத்தின் தன்மைங்கிறது 8ஆம் எண்ணிற்கு ரொம்ப நன்மையை செய்யும். 8ங்கிறது இருட்டுங்க, 1ங்கிறது வெளிச்சம். ஸோ இந்த இருட்டை நோக்கி சூரியன் வரும்போது என்ன ஆகும்? உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இருள் மறைந்து பிரகாசிக்க போகிறீர்கள் அப்படிங்கிறத உறுதியாக நீங்கள் வைத்துக்கொள்ளலாம். இவ்வளோ நாள் எனக்கு அதுக்கான சூழ்நிலையே அமையலையே சார் அப்படின்னு நீங்கள் புலம்புனீங்கன்னா இப்போது அமையும். உண்மையிலேயே உங்களுக்கான கிரகத்திற்கு எண்ணிற்குரிய ராசிகளாக நீங்கள் அதை பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மகரமும் கும்பமும் இது ரெண்டும் தான் சனி கிரகத்திற்கான ராசி வீடுகள். ஸோ இந்த மகரத்திற்கு சரி ஒரு ரொம்ப நல்ல டைம் ஸ்டார்ட் ஆகிருக்கு 2026. கும்பத்துக்கு ஆல்ரெடி சனி 7.5 சனியாக இருந்தவர் முடித்து விட்டு போக போகிறார். அப்போ போகக்கூடிய சனி உங்களுக்கு நன்மை தான் செய்யும். ஸோ கிரகங்கள் ரீதியாகவும் நீங்கள் இதை புரிந்து கொள்ளலாம். நன்மைக்கான ஒரு மிக சக்தி வாய்ந்த ஒரு காலகட்டமாக இது அமைகிறது. இந்த வாய்ப்பை தவற விட்டுறாதீங்க. இந்த வாய்ப்புங்கிறது எல்லா நேரங்களையும் உங்களுக்கு கிடைக்க போவதும் கிடையாது. ஸோ நிறைய ஒரு பிளானிங்கோட நீங்கள் இறங்குனீங்கன்னா நிச்சயம் இந்த 2026இல் உங்களுடைய லெவலை நீங்கள் ஒரு படி மேலே எடுத்து வைக்க போகிறீங்க. கண்டிப்பாக நீங்கள் பல ஆண்டுகள் கழித்து நீங்கள் இந்த 2026 நினச்சி பார்ப்பீங்க. ஏன்னா இந்த வருஷத்தில் தான் நான் என் லைஃப்பில் பெரிய லெவலுக்கு செட்டில் ஆனேன், பெரிய காசு பணம் பார்த்தேன் அப்படின்னே நீங்கள் சொல்லுவீங்க. பட் இவ்வளோ நாள் அது நடக்கலையே சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களை சுற்றி இருந்தவர்கள் உங்களை பெரிய அளவுக்கு அவங்க உங்களை கைப்பாவையாக நீங்கள் உங்களை ஆட்டி வச்சுருப்பாங்க. நீங்களும் உங்களை அறியாமல் நீங்கள் ஏமாந்து இருந்திருப்பீங்க. அது எல்லாமே நடந்தது உண்மைதான். பட் இனிமேல் பட்டு அதே ஒரு விஷயம் கன்னியூ ஆகுமான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் இறைவன் உங்களை கைப்பிடித்து வழிநடத்தி அழைத்து செல்ல போகிறார்.
உங்களுக்கான பாசிட்டிவிட்டிங்கிறது மிகவும் அதிகமாக போகிறது. வெற்றிங்கிறது உங்களை தேடி வரப்போகிறது. இவ்வளோ நாள் உங்களுக்கு கிடைக்காத அப்ரைசல் மூலமாக உங்களுக்கு ஒரு உத்தியோக உயர்வுங்கிறது கிடைக்கும். வியாபாரத்தில் உங்களுக்கான நஷ்டங்கள் கம்மியாகி பொருட்கள் மிக சரியாக விற்று தீர்ந்து உங்களை பெரிய லெவலுக்கு உயர்த்தும். புதிய இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டியும் கிடைத்து அதன் மூலமாகவும் உங்கள் லைஃப்பை நீங்கள் இன்னும் செட்டில் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத நீங்கள் புரிந்து கொள்ளலாம். நீங்கள் எந்த விஷயத்தில் ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவ்வளோ நாள் உங்கள் கூடவே இருந்து ஒட்டுண்ணி மாதிரி நிறைய பேர் உங்களுடைய ரத்தத்தை குடிச்சிக்கிட்டு இருந்திருப்பாங்க. அவங்களுக்கான வாய்ப்புகளை அவங்க பயன்படுத்திக்கிட்டு இருந்திருப்பாங்க. உங்களுக்கே கூட புரியாமல் இருந்திருக்கலாம். பட் இப்போ இறைவன் அது எல்லாத்தையும் உங்களுக்கு காண்பித்து தருவார். யார் துரோகி, யாருனால உங்களுக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் தட்டி பறிக்கப்பட்டது எல்லாமே உங்களுக்கு புரிய வரும். அதன் மூலமாக நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதை அடைவீங்க. உங்களுடைய மனம் தெளிவடையும். அந்த மென்டல் கிளாரிட்டி தான் உங்களை அடுத்த நிலைக்கு காப்பாற்றி கொண்டு போக போகுது அப்படிங்கிறத நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். அதே மாதிரி இப்போ இந்த 8ஆம் எண் ஆதிக்கத்தில் இருக்கக்கூடிய நீங்கள் 8, 17, 26 தேதிகள் பிறந்த நீங்கள் ஆலங்குடி குரு சந்நிதிக்கு தான் போகணுங்கிறது கிடையாது. பழமை வாய்ந்த சிவன் ஆலயங்கள் எங்கே இருந்தாலும் நீங்கள் சென்று வழிபட்டு வந்தால் அது மிகப்பெரிய ஒரு நன்மையான ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை உங்களுக்கு உண்டு பண்ணும். குறிப்பாக ஜீவ சமாதிகளுக்கு போயிட்டு வாங்க. ஷீரடி சாய் கோயில் உங்கள் வீட்டில் அருகில் எங்கே இருந்தாலும் அங்கே போயிட்டு வாங்க. நிறைய அன்னதானம் பண்ணுங்கள். அது உங்கள் வாழ்க்கையில் பெரிய அளவுக்கு வெற்றிகளை தேடித்தரும். இப்போ இவ்வளோ நேரம் நீங்கள் பார்த்தது உங்களுக்கான 2026க்கான எண்கணித பலன்கள். இதுவே உங்களுடைய வாழ்நாள் முழுமைக்குமே எனக்கு கெட்டது இல்லாமல் நல்லது மட்டும் நடக்கணும் சார் அப்படின்னு நீங்கள் விரும்புனீங்கன்னா, அதற்கு உங்களுடைய பெயர் மந்திரம் மாதிரி செயல்படணும். மந்திரம் மாதிரி செயல்படும் பொழுது அது உங்களுடைய உடலை எந்திரமாக இயக்கும். உங்களுக்கு வெற்றியை தேடித்தரும். இன்னைக்கு வாழ்வில் ஜெயித்த எத்தனையோ பெரும் பணக்காரர்கள் அவர்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா எண்கணித ரீதியாக தங்களுடைய பெயரை மாற்றி அமைத்து கொண்டவர்கள் தான். அவங்களுக்குன்னு ஒரு இயற்பெயர் இருக்கவே செய்தது. சூப்பர் ஸ்டாராக இருந்தாலும் சரி, அல்லது மியூசிக் உலகத்தில் இருக்கக்கூடிய ஒரு மாபெரும் 2 ஆஸ்கார் வின் பண்ண ஏஆர் திலீப்பாக இருந்தாலும் சரி, திலீப் தான் அவருடைய இயற்பெயர். அதே போல் சிவாஜி ராவ்ங்கிறது தான் சூப்பர் ஸ்டாரோடைய பெயர். ஆனால் இவங்க எல்லாருக்குமே அந்த பெயர் மந்திரமாக அமைஞ்சிச்சு இல்லையா? அதற்கு முன்னாடியும் அவங்களுக்கு திறமை இருந்தது தான். ஆனால் அந்த திறமைக்கேற்ற வாய்ப்புங்கிறது கிடைக்காமல் நிறைய அவதிப்பட்டவர்கள் தான் இங்கே அதிகம். ஆனால் அந்த திறமைக்கேற்ற அதிர்ஷ்டமும் வாய்ப்பும் கிடைக்க பெற்றவர்கள் கோபுரத்தின் உச்சியை தாண்டியும் வானத்தை நோக்கி செல்லக்கூடிய ஒரு அமைப்பில் தான் இன்னைக்கு மிகப்பெரிய கோடீஸ்வரர்களாக இருக்காங்க. உங்களுக்கும் அது போன்ற ஒரு வாய்ப்பை இறைவன் இந்த 2026 வழங்குகிறார். அதனால தான் இந்த பதிவை நீங்கள் இப்போ இவ்வளோ நேரம் பார்த்து முடிச்சிருக்கீங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலையுமே வெற்றி பெறுவதற்கு இறைவனுடைய அனுகிரகம் இருந்தால்தான் அந்த தலையெழுத்தை மாறும். இப்போ உங்களுடைய பெயர் எழுத்தில் திருத்தம் செய்ய தேவைப்படும் பொழுது அதை உங்களுடைய பிறந்த தேதிக்கும் கூட்டு எண்ணிற்கும் தகுந்தாற் போல திருத்தம் செய்து கொண்டால் உங்களுடைய விதி அமைப்பே மாறும். இறைவன் தான் அதற்கு வழிவகுக்கிறார். ஸோ உங்களுடைய தற்போதைய பெயர் என்ன விதமான பலன்களை உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்குங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா உங்களுடைய பிறந்த தேதியையும் பெயரையும் கீழே தர்ற வாட்ஸ்அப்க்கு அனுப்பிச்சி விடுங்க. ஒருவேளை நீங்கள் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்கள் பிஸ்னஸ் நேமையை அனுப்பிச்சி விடுங்க. அது சரியாகவே பலன் தரல சார், என்ன காரணம்னே புரியல, நிறைய உழைப்பை கொட்டுறேன் என் லைஃப்பில், ஆனால் உத்தியோகத்தில் உயர்வு இல்லை, வியாபாரத்தில் லாபம் இல்லைன்னு சொல்லக்கூடியவர்கள் அனைவருக்குமே இதன் மூலமாக ஒரு பதில், ஒரு சரியான காரணம் என்னங்கிறத நீங்கள் புரிந்து கொள்ளலாம். அப்படி திருத்தம் தேவைப்பட்டுச்சுன்னா என்ன செய்யணுங்கிற என்னுடைய கன்சல்டேஷன் ப்ராசஸ் பற்றி அப்புறம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பட் இனிஷியலாக நான் கொடுக்கக்கூடியது தற்போது உங்களுடைய பெயர் உங்களுக்கு பலன் தருமா தராதா, இதற்கான பொது பலன்கள் இலவசமாக நான் பதிவு பண்ணி அனுப்புகிறேன். அது தவிர யாராச்சும் உங்கள் குழந்தைக்கு பெயர் வச்சுருக்கீங்கன்னா உங்களுடைய குழந்தையுடைய பிறந்த தேதியும் அந்த குழந்தையுடைய பெயரையுமே எனக்கு அனுப்புங்க. இல்லை இப்போ தான் பிறந்திருக்காங்க நியூபார்ன் பேபினா குழந்தையுடைய பிறந்த தேதி, நேரம், ஆண் குழந்தையா பெண் குழந்தையாங்கிறத மென்ஷன் பண்ணி அனுப்புங்க. அவங்களுக்கான பொது பலனும் நான் பதிவு பண்ணி அனுப்புகிறேன். மீண்டும் அடுத்த ஒரு முக்கியமான பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.